பொறுப்பு துறப்பு வீடியோவில் காட்டப்படும் கூறப்படும் அனைத்து விஷயங்களும் பொழுதுபோக்கு அம்சத்திற்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல. இன்னைக்கு நம்ம வீடியோல மஞ்சுமேல் பாய்ஸ் இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு எந்த பக்கம் திரும்பினாலும் பக்கத்து வீட்டில் இருக்கு, எய்த்து வீட்டில் இருக்கு, மேல் வீட்டில் இருக்கு, கீழ் வீட்டில் இருக்கு, எல்லாம் உங்க வீட்டில் இல்லையாங்கிற மாதிரி நீங்க இன்னும் இந்த படத்தை பார்க்கலையான்னு கேட்டே இந்த படத்தை என்னையும் பார்க்க வச்சுட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு குரூப் இதாண்டா சினிமா, இதாண்டா சினிமா, தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம்லாம் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இந்த படத்தில் அப்படி என்ன நல்லா இருக்குன்னு நீங்கள் தமிழ் சினிமாவையே மட்டம் தட்டுறீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ப்ளூ ஸ்டார்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. நம்ம ஊரில் பல வருஷமாக பரவி கிடக்கிற ஒரு விஷ நோய் தான் இந்த சாதி மதம். நம்ம எல்லாரும் வழிபடுற கடவுள் தான் வேறையே தவிர நம்ம எல்லாருமே மனுஷங்க தான். அதை உணர்ந்து ஒன்று சேர்ந்து நீங்கள்லாம் இந்த இடத்துக்குள்ளே வரவே முடியாதுன்னு சொன்னவங்க முன்னாடி ஒன்று சேர்ந்து விளையாண்டு ஜெயிச்சு சாதனை பண்ணி காட்டினாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் சூப்பர். ஒரு அரசாங்கம் போட்ட ஒரு தடையை மீறி உள்ளே போய் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான், அவனை காப்பாற்றுற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பேர் மாசுன்னா, சுற்றி இருக்கவங்க இத்தனை பேர் சொல்லியும் நம்ம ஒன்று சேர்ந்தாதான் நம்ம மாற முடியுன்றதை உணர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு சாதனையை படைச்சாங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் மாசு. ஆனால் ஒரு நல்ல விஷயத்த நம்ம தமிழ் சினிமாவில் பண்ணால் அதை யாரும் கண்டுக்கவே மாட்டோம். இதுவே ஒரு கர்நாடகா சினிமாவோ இல்லை ஒரு மலையாள சினிமாவோ இல்லை ஒரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியோ பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் இதாண்டா சினிமா, தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம்லாம் எடுக்கவே முடியாதுன்னு பேசிகிட்டு இருப்பானுங்க. பார்க்கிங்னு ஒரு கான்செப்ட், ஒரு காரை பார்க் பண்ணுற சின்ன கான்செப்ட், அவ்வளோதான். ஆனால் இதை வச்சு ஒரு நிமிஷம் கூட நமக்கு போர் அடிக்காத மாதிரி 2 மணி நேரம் முழு படத்தையே எடுத்து வச்சுருப்பாங்க. இத்தனை வருஷமாக நம்ம தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு நடிகனாக நமக்கு உணர்த்தின படம் தான் பார்க்கிங். எங்கே? நம்ம தமிழ் சினிமாவில். சரி, இந்த படம் சூப்பர் டூப்பர் வேறு லெவல்னு சொல்கிற அளவுக்கு புதுசாக என்ன இருக்குது? ஏற்கனவே நம்ம தமிழ் சினிமாவில் ஆரம், ஐங்கரன்னு 2 படத்தில் இதே கான்செப்ட் வந்துருச்சு. ஹாலிவுட் படத்துக்கெல்லாம் போயிட்டோம்னா இதே கான்செப்டில் லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு ஒரு பழைய கான்செப்ட் தான் இது. இதில் புதுசாக இருக்க விஷயம் என்னென்னா, இது ஒரு உண்மை சம்பவம். இந்த படத்தை எல்லாரும் திரும்பி பார்க்க வச்சதுக்கான 3 முக்கியமான காரணம். ஒன்று அந்த குணா கோகை, இன்னொன்று அந்த கண்மணிங்கிற சாங்கு, இன்னொன்று இது ஒரு உண்மை சம்பவம். இந்த உண்மை சம்பவன்றதை தவிர்த்துட்டு மீதி இருக்க 2 ஸ்ட்ராங்கான ரீசன் கேட்டிங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவிலேருந்து வந்தது தான். அந்த பாட்டும் அந்த கொகையும் தான் இந்த படத்துக்கான மிகப்பெரிய பேஸ்மெண்ட். அது இல்லைன்னா நேரம் இந்த படம் இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி இருக்குமான்றதே சந்தேகம் தான். ஆனால் இதை பற்றி யாருமே பேசாமல் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம்லாம் எடுக்க முடியுமா, இதாண்டா சினிமான்னு ஒரு குரூப் பேசிகிட்டு இருக்கு. சரி, நீ என்ன எப்படி பேசுகிற? ஏன் நீ எல்லாம் மலையாள சினிமா பார்க்க மாட்டியான்னு கேட்டால் நானும் பார்ப்பேன். முகுந்தன் உன்னின்னு ஒரு படம். நல்லவனாக வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம், ஒரு நல்லவன் கெட்டவனாக மாறுறான், அப்போவும் ஹீரோவாகவே இருப்பான். அப்படி ஒரு கான்செப்டில் அந்த படம் ஃபுல்லாகவே கொண்டு. சரி, அதெல்லாம் கூட பரவாயில்ல. கருடன்னு ஒரு படம். யார் இந்த படத்தில் நல்லவன், யார் இந்த படத்தில் கெட்டவன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள படமே முடிஞ்சிடும். அப்படி ஒரு கான்செப்ட், அவ்வளோ சூப்பர். அப்புறம் கோல்டு, ஒரு மனுஷனுக்குள்ள இருக்க பேராசை அவனை என்னெல்லாம் செய்ய வைக்குதுங்கிறது தான் படம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன காதல்னு ஒரு படம். ஹீரோ ஒரு கெயின்றத அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு சீனுமே வைக்காம வெறும் உணர்வுகளால் வெறும் டைலாக்ஸாலேயே அது உண்மன்றதை சொல்லி அழகான கான்செப்டில் படத்தை கொண்டு போய். அதுக்கப்புறம் அயலாசி, ஆப்ரேஷன் ஜாவா, ஜனகணமன, ஜெய ஜெய ஜெயகேன்னு இந்த லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, மலையாள சினிமாலையும் நல்ல படங்கள் இருக்குது, தெலுங்கு சினிமாலையும் நல்ல படம் இருக்குது, கர்நாடகா சினிமாலையும் நல்ல படம் இருக்குது. ஆனால் இவங்க 3 பேரும் ஏதோ ஒரு நல்ல படத்தை நமக்கு கொடுத்துட்டா போதும், உடனே உட்காலி இதாண்டா சினிமா, நம்ம தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம்லாம் வருமானு பேசுகிறீங்க. பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க.